தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு சின்ன பிரச்சனை நீங்க அப்டேட் பண்ணாத முதலமைச்சர் வந்து சோசியல் மீடியா பார்த்துட்டு அந்த ஊர்ல ஏன் ரோடு இல்ல, ஏன் ஜவாஹர் மலையில வந்து சரியான பள்ளிக்கூடம் இல்ல, உடனே அமைச்சர் போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கீங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் 50 வருஷம் செய்ய முடியாத தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்த்து தான் நாங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலை எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள், முக்கியமாக ஜவாஹர் மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நாங்கெல்லாம் உங்களோட இருக்கிறோம். பெண் குழந்தைகளை பெற்றுட்டா உடனே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. பெண் குழந்தை ஆண் கூட சரிசமமா பார்ப்போம். உங்களை எப்படி உங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு சீக்கிரமா கல்யாணம் கொடுத்ததுனால நானும் கல்யாணம் பண்ணிட்டு நினைக்காதீங்க. அது உதாரணமே சொல்லிடுறேன். எங்க அம்மா வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வாழ்க்கை பிடிக்கல, எங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க படிச்சே ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க தான் எங்க பெரியம்மா. அவங்க தான் தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், திலகவதி மேடம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆனாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை படிச்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி டிஜிபி ஆவது எவ்வளவு கஷ்டம் பெண் குழந்தையா. எங்க அம்மா தைரியமா படிக்காதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணதுனால குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைனாலும் வறுமையினாலும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. நான் ஏன் இதை பத்தி நான் திருப்பி பேசுறேன்னா, இது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நான் எங்க அம்மாவா பாக்குறேன். இதுதான் உண்மை. எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பெரியம்மா மாதிரி அவங்களும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் போலீஸ் ஆபீசர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். பாருங்க, நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு? உங்களை மாதிரி ஒரு பெண் கஷ்டப்பட்டு படிச்சுனால வந்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு உதாரணம், ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம். ஏன் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம் திருவண்ணாமலையில இருந்து. அதுக்கு இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு குழந்தையில திருமணத்தை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க. அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்க கொண்டு வரோம். ஊழலே இருக்காது, கவலையே படாதீங்க. ஊழலே இருக்காது, ₹1 ஊழல் இருக்காது, எந்த திட்டத்திலும் ஊழல் இருக்காது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் வீடு கட்டிக்க கொடுத்துட்டாரா? ஊழல் இருக்காது. ரேஷன் கடையா? ஊழல் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துக்கு பாருங்க, கீழே இருக்க ஊழல் மொத்தமா தூக்கி எறியப்படும். உங்களை தேடி ஒரு எல்லா திட்டங்களும். உங்க பெண் குழந்தை படிக்க வைக்கணுமா? அதுக்கான திட்டங்கள் வரும். உங்க பெண் குழந்தை படிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் கல்லூரிக்கு போய் வேலை வரைக்கும் இந்த அரசே கத்திருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதனால திருவண்ணாமலையில அதிகமான குழந்தை திருமணமும் குழந்தை கல்லூரி அதிகமா இருக்கு. இது இன்னும் 1-2 வருஷம் சுத்தமா தொடர்ச்சியும். ஒரு நேரத்தில் எப்படி பெண் குழந்தைய வந்து பிறந்த உடனே இந்த கல்வி பாடத்தை தூக்கி எறிவாங்க, அதை ஒழிச்சிட்டோம், மொத்தமா ஒழிச்சிட்டோம். இப்ப அடுத்த குறிக்கோள் என்ன? அந்த சின்ன குழந்தைய கழுவிடக்கூடாது, அந்த சின்ன குழந்தையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய என்னோட சகோதரிகள், அம்மாக்கள், தங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகிறேன், எல்லா திட்டங்களும் நாங்க பாத்துக்கிறோம். இது ஒன்னே ஒண்ணு மட்டும், உங்களுடைய கணவன்மார்கள யாரோ இல்ல குடும்பமோ யாரோ சொன்னாங்க, இல்ல என் குழந்தை படிப்பா, இந்த அரசு புதுசா வந்திருக்க, என் தம்பி என் அண்ணன் முதலமைச்சரா வந்திருக்காரு விஜய் அண்ணன், அவரு என் குழந்தைய பார்த்துக்குவாரு நம்புங்க. இன்னும் 3-4 வருஷத்துல திருவண்ணாமலை வளர்ச்சியடைந்த மாவட்டமா மாறும். அதுக்கு நாங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறோம். இது ஏதோ இந்த விழாவை தொடங்கி வச்சு நாங்க போவார்ல, இது முடிஞ்சவொடனே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் எங்கெங்கெல்லாம் சாலை வசதிகள் இல்ல, எங்கெங்கெல்லாம் ரேஷன் கடை இல்ல, எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் தான் தேவைங்கிறத நாங்க ஃபுல்லா உங்களோட இருந்து அதுக்கான திட்டங்களை நான் கொண்டு வந்து ஒரு பெரிய கலந்தாய்வு கூட்டம் இருக்கு. அதனால தைரியமா இருக்கேன், நான் உங்களோட இருக்கிறேன். சென்னையோட அதிகமா நான் திருவண்ணாமலையில தான் இருக்க போறேன், உங்களோட தான் இருக்க போறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா, இங்க இருந்து பெங்களூருக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ நீங்க தொழில் செய்ய போவாம இங்கேயே வேலை செய்யக்கூடிய ஒரு மாவட்டமா கூடிய வேலை மாறுகிறதோ உங்களோட சேர்ந்து நான் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.